காசா மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல். பள்ளி மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 20 பேர் உயிரிழப்பு. பள்ளிக்கூடம் ஒன்றின் மீது இஸ்ரேல் ராணுவம் நடத்திய அதிரடி தாக்குதலில் 20 பேர் உயிரிழந்திருக்கும் நிலையில் சடலங்களை பார்த்து அவர்களது உறவினர்கள் அழுத காட்சி கண்ணீரை வரவழைத்தது. காசா முனையை நிர்வகித்து வரும் ஹமாஸ் ஆயுத குழுவினர் கடந்த ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேலுக்குள் புகுந்து பயங்கரவாத தாக்குதல் நடத்தினர். இந்த தாக்குதலில் 1000க்கும் மேற்பட்ட இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டனர். மேலும் இஸ்ரேலில் இருந்து 251 பேரை பணைய கைதிகளாக காசாவுக்கு ஹமாஸ் கடத்திச் சென்றது. வெகுண்ட இஸ்ரேல் ஹமாஸ் ஆயுத குழு மீது போர் அறிவித்தது. மேலும் போர் மூண்ட நிலையில் 117 பணைய கைதிகளை உயிருடன் மீட்டது. ஹமாஸ் ஆயுத குழுவினரால் கடத்தப்பட்டு கொல்லப்பட்ட பணைய கைதிகளின் உடல்களும் மீட்கப்பட்டுள்ளன. ஆனால் இன்னும் 101 இஸ்ரேலியர்கள் ஹமாஸ் வசம் பணைய கைதிகளாக உள்ளனர் என இஸ்ரேல் தெரிவித்தது. இதில் பலர் உயிரிழந்திருக்கலாம் என்ற தகவலையும் வெளியிட்டது. இந்த போரில் காசாவில் ஹமாஸ் ஆயுத குழுவினர் உள்பட 40,000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். அதேபோல் மேற்கு கரையில் ஏற்பட்ட மோதலில் 700க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். இந்த நிலையில் தெற்கு காசா பகுதியில் உள்ள கான் யூனிஸ் நகருக்கு அருகில் உள்ள ஒரு பள்ளிக்கூடத்தின் மீது இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. போரால் வீடுகளை இழந்த பாலஸ்தீன மக்கள் இந்த பள்ளியில் முகாமிட்டு தங்கியிருந்த ஐக்கிய நாடுகள் சபையின் நிவாரண முகமை என கூறப்படுகிறது. இஸ்ரேல் நடத்திய இந்த தாக்குதலில் குழந்தைகள் உள்பட 20 பேர் கொல்லப்பட்டனர். மேலும் சிலர் காயமடைந்ததாக பாலஸ்தீனிய செய்தி நிறுவனம் ஒன்று தெரிவித்திருக்கிறது. இதே போன்று இஸ்ரேலிய ராணுவம் வடக்கு காசா பகுதியில் நடத்திய தாக்குதலில் பல குடியிருப்பு கட்டிடங்கள் இடிந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் பள்ளியின் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் சடலங்களை பார்த்து அழுத காட்சி கொடூரத்தின் உச்சம் என்றுதான் சொல்ல வேண்டும்.